குரு வக்கரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால தங்கம் வாங்கினாலும் அவங்களால போட முடியறது இல்லை. அடிக்கடி நகை அடகு கடைக்கு போயிடுறது இல்லைங்களா. அவங்க வாங்க முடியாமல் இல்லை, வாங்குவாங்க, வாங்கி அவங்க பயன்படுத்த முடியறது இல்லை. மற்றவங்க மாதிரி எல்லா நேரமும் போட முடியறது இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும் போய் பேங்க்ல இருந்தோ அல்லது அடகுலேருந்து திருப்பி போட்டுட்டு திரும்ப அது அங்கேயே போய் படிக்க போட்டுறாங்க இல்லைங்களா. அவ யார் ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்துச்சு அப்படின்னா, அல்லது குரு ராகுவோட காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வீட்டில் அடிக்கடி தங்கம் வீட்டுக்கு வரவும் போகும் வரவும் போகுமா ஒரு நிலையில்லாத தன்மையில இருக்கும். நீங்க இப்ப தங்கம் வாங்க முடியாமலாம் இல்லைங்க. இப்ப நிறைய பேர் தங்கத்துல சீட்டு போடுறாங்க, தங்க நகை சீட்டுன்னே நிறைய பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. இப்ப முந்தி மாதிரிலாம் இல்லைங்க. இப்ப நிறைய பேருமே அவங்களால என்ன முடியுமோ தங்கம் அழகா ஈஸியா எவ்வளவுதான் விலை வைப்பால 70,000 80,000 போய்கிட்டு இருந்தாலும் இவங்கனால மாசம் மாசம் ஏதாவது ஒண்ணு போட்டு வாங்கிடுறாங்க. வாங்கினதை வீட்டில் வைக்க முடியுதா வைக்க முடியலையாங்கிறதா இங்க கேள்வியை தவிர, எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, அதுவும் இந்த அக்ஷய திருதி வருது, அது வருது, இது வருதுன்னு எதையாவது போட்டு மக்களை மண்டையை கழுவி தங்கம் வாங்க வச்சிடுறாங்க. இவங்களும் அதை ஒரு ஆடம்பரமா இல்லாம அது ஒரு இப்ப அத்தியாவசிய தேவையாகவும் போயிடுச்சு.